நல்லவனுக்கு கேட்டவனும் இல்ல, கேட்டவனுக்கு நல்லவனும் இல்ல. எவனை இருந்தா எனக்கு என்ன சட்டா என்ற பேரிலே மத்து நயவச்சக்கமே ஒரு வெளிச்சம் போட்டு காட்டுவதே நம் வேலை. அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே. மிஸ்டர் அஹ்மத் ஃபாரூக். அஹ்மத் ஃபாரூக், ஏன்பா இந்த வயசான காலத்தில் உங்களுக்கு தேவையில்லாத வேலை? நேரத்தோடய உங்களோட டங்குவாறு அந்து போச்சு. நீங்கள் மஹிந்திர ஃபேமிலி கடைக்கு போனது, தரணிக்கு முஸ்லீம்களை காட்டி கொடுத்தது, தேவையில்லாத வேலை செஞ்சு மக்கள்கிட்ட மாட்டிக்கொண்டது. அதனால் நீங்கள் நேரத்தோடய மக்கள்கிட்ட நிராகரிக்கப்பட்ட ஒரு நபர். அவன்கிட்ட 50,000த்துக்கு காசை வாங்கி அவனுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறது, இவன்கிட்ட 50,000 காசை வாங்கி இவனுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறது. அதுதான் உங்களோட தொழில். ஒரு காலத்தில் நீங்களும் அந்த மண்டை பஜ்ஜிலையும் 2 பேரும் முண்டா தான் மஹிந்தே கடைக்கு போனீங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேத்துக்குள்ளால் ஒரு ஊட்டப்பட்ட வந்து பிரிஞ்சிங்க. இப்போ மரத்தரக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க. தெளிவாக தானே ஏங்கிறீங்க. ஹெல்த்துக்கோ தலையிலையோ எதுவும் பிரச்சனை இல்லை. அல்லாண்டு அஹ்மத் ஃபாரூக், இந்த வயசான காலத்தில் பேரன் பேத்திகளோட சந்தோஷமாக இருங்க. ஒரு காலத்தில் மண்டை பஜ்ஜிலேயே எவ்வளோ கேவலப்படுத்தணுமோ கேவலப்படுத்தினீங்க. இப்போ உங்களுக்கு பாப்புலர் ஆகுறதுக்கு மரத்தரக்கு இப்போ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க. ஆனால் உள்ளுக்கால 2 பேரும் நல்ல ஒத்துமைன்னு எங்களுக்கு தெரியும். ஓவராக போனீங்களோ உங்களோட பழைய ஃபைலெல்லாம் தூசி தட்டி எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும். நீங்களாக வந்து தான் மாட்டிக்கொண்டீங்க. மை மக்களே, இவர்கிட்ட ஒரு வீடியோட ஆடியோ ஒன்று மீக்குது, அதை கேட்டு வாங்க. அதுக்கு பிறகு இந்த அஹ்மத் ஃபாரூக் யார் என்றது உங்களுக்கு நல்லா தெரிய வரும். இப்போ வீடியோ பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரதர் அஹ்மத் ஃபாரூக், உங்களோட ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம். நீங்கள் முஜிபுர் ரஹ்மானை பற்றி பேசுகிறீங்க, என்னமோ போய் காரணம்னு சொல்லி என்னமோ சொல்லி அதை வந்து சின்ன ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் யாருவாப்பா? நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட். நீங்கள் எப்படியாப்பட்ட தைரியசாலின்னு சொன்னால் அது வந்து சொல்கிறேன். என்ன முஜிபுர் ரஹ்மானை போன்ற ஒருத்தர், முஜிபுர் ரஹ்மான் என்னோட ஒரு பர்சனல், என்னோட கூட்டாளி, என் ஸ்கூலில் சைரெல்லாம் அது வேற கதை. ஆனால் அரசியல் நான் பேச வரல. நீ யாரை பார்த்து என்ன செல்றன்னு முடிக்கணுமே. முஜிபுர் ரஹ்மான் ஒரு பொய்க்காரனா இல்லையான்னு சொல்றது வந்து நீங்க தாரணம் சொல்லுவா. நீங்க கிட்டத்தில் நடந்து கொண்ட ஒரு இது சமுதித்த சமர விக்ரமையோட நீங்க கீர்த்தி ரத்நாயக்கோட வந்து ஒரு இன்டர்வியூன்னு செஞ்சுட்டு எந்த அளவுக்கு சொன்னீங்கடா சமுதித்த இதை நான் நாளைக்கு நான் கட்டாருக்கு போகிறேன், நான் கட்டாரில் தான் ஈக்கிறேன், நான் ஸ்ரீலங்காவில் ஈக்கிறேன், நான் கட்டாரில் ஈக்கிறேன், நான் நாளைக்கோ அந்த டேட் ஒன்று சொல்றீங்க, நான் இன்றைக்கு ராவைக்கோ நாளைக்கோ போறேன், நான் ஏர்போர்ட்லேருந்து போன போறோம், நீ இதை வெளியாக்கு, இல்லாட்டி எனக்கு பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வரும்? அப்படி ஒரு வராது. அந்த அளவுக்கு பெருசா நீ ஒன்றும் சொல்லல. அந்த வத்தல இஸ்மத் என்னமோ சொன்னாரு, சமுதத்துக்கு என்னமோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி அதுதான் சொன்னீங்க. அந்த சின்ன விஷயத்தையே இந்த நாட்டுள்ளுக்கு இந்த செல்றதுக்கு பயந்து நீங்க ஒரு ஜேர்னலிஸ்டா அந்த சின்ன விஷயத்த சொல்ல பயந்த நீங்க இன்றைக்கு நம்ம முஜிபுர் ரஹ்மான் அந்த மனுஷன் இன்றைக்கு நான் இல்லை. 1990 சொச்ச பீரியட்லேருந்தே MULF லேக்கொள்ளே அவர் UMPக்கு எல்லாம் வர முந்தி MULF லேக்கொள்ளே எலெக்ஷன் கேட்ட நேரம், அந்த நேரம் கூட ஒரு அது பிறகு UMPக்கு வந்த புதுசில் மௌரூஃப் எல்லாம் ஐக்கொள்ள அவர் அந்த நேரமே கோட்டாபே டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஆகிக்கிற நேரம் அன்றோ சேனாநாயக்கம் கொலம்பு முனிசிபாலிட்டி எப்படி அவர் இன்டர்ஃபியர் பண்ணி அவரோட ஆதிக்கத்தை செலுத்துறாரு என்றதை பேரை சொல்லி எங்களோட பிக்சர்ஸ்ல நாங்கள் பார்த்துண்டிருக்கிற நேரம் தைரியமா அந்த நேரம் கோட்டாபேயை பற்றி யாருமே வாய் துறக்காத காலம். அந்த நேரம் DIG அன்றோ சேனாநாயக்கை பற்றி பேரை சொல்லி DIG அன்றோ சேனாநாயக்க அந்த கொழும்பு மாநகர சபாவோட அத்த போன ஹேட்டின்னு சொல்லி பேரை சொல்லி பேசின ஒரு தைரியசாலி தான் அந்த முஜிபுர் ரஹ்மான். இந்த முஜிபுர் ரஹ்மானை பற்றி நீங்க பேசுறீங்க எப்படி? எங்கேயோ கட்டார்லயோ எங்கேயோ இருந்து கொண்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டு நீங்க எப்படி பேசுறீங்க? அவர் பொய்க்காரன், அவர் பொய் சொன்னாரு. அவர் பொய்ய சொல்லல, அவர் சொன்ன உண்மை. கோவிட் நேரம் கோவிட் ஜனாசாக்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, பாடுபட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அந்த நேரம் கோட்டாபியோட முட்டுறதே லேஸ் இல்லை. அப்படி இருந்து கூட என்ன முட்டினார் எங்களுக்கு தெரியும். அவர் 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 ரெப்ரசன்ட் பண்ற பார்ட்டியை நாங்க ரெப்ரசன்ட் பண்றோமா இல்லையா வேற கதை. ஆனா ஒரு 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 நியாயமா பேசணும். நீங்க கட்டார்ல இருந்து கொண்டு டைம் கிடைக்கிற நேரத்தில் ஒரு வீடியோட போட்டு உங்களோட யூடியூப்ல என்னமோ பப்ளிசிட்டிக்கு இல்லாட்டி வேற வேற காரணத்துக்கோ நீங்க யூடியூப்ல போட்டு ஒரு மனுஷனா பேசக்கொள்ள யோசிச்சு பார்த்து பேசுங்க. நீங்க அல்லான்னு சொல்லி அங்க சுதி ஆயிப்பீங்க கட்டார்ல. நாட்டு முஸ்லீம்களுக்கு என்ன சார் பிரச்சனை வந்தா யார் பேசுறேன்? ஏற்கனவே இந்த பிரச்சனை இருக்குது.
இந்த நாட்டில் எத்தனோ சட்டங்களை மாற்ற இன்றைக்கு இஸ்ரேல் பிரச்சனை, அந்த ஆர்காம்பேல் வந்து இருக்கிறாங்க இன்றைக்கு இஸ்ரேல் ஆட்கள். அதை பற்றியெல்லாம் ஃபியூச்சரில் என்ன நடக்கும்னு தெரியாத நிலைமையில் இருக்கக்குள்ள நீங்கள் என்னடா கட்டாரில் இருந்து கொண்டு பேசுகிற ஆட்களுக்கும் ஓட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு யார்கிட்டயோ கண்ட்ரக்க செய்றீங்க. நீங்கள் கட்டாரில் இருந்து கொண்டு செய்யாங்க. இது ஒரு சமூகத்துக்கு அநியாயம் செய்யாங்க. உங்களையுமா இந்த கொஞ்சம் பேர் இந்த யூடியூப்ல சம்பாரிச்சு கொண்டு வாழற கொஞ்சம் பேரால தான் இந்த முஸ்லீம் சமூகம் நாசமாகி கொண்டிருக்குது. உங்களையுமா கொஞ்சம் பேர் யூடியூபாலே வேறு வேறு இதுல சோசியல் மீடியால சம்பாரிச்சு நிற்கிற கொஞ்சம் பெரிய இன்ஷா நாங்க இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு அந்த ஆக்களோட பேரை சொல்லி நாங்கள் சில ஆக்களுக்கு எங்களால் வருமானம் வருதுன்னு நான் சொல்லுவோம். இன்ஷா அல்லா நாங்கள் சொல்லுவோம். சில ஆக்களுக்கு எந்த நாடு சல்லி கொடுக்குது, யார் யாரை மடை அடிக்கிறதுக்கு, யார் யாரை பிரிக்கிறதுக்கு, யார் யாரை தோக்கடிக்கிறதுக்கு, யார் யார்ட பின்னுக்கால சல்லி கொடுக்குறாங்கன்றது நாங்கள் சொல்லுவோம். இன்ஷா அல்லா அதை சுட்டி நீங்களும் மயில உத்தரமாய் ஆளாகிடுவாங்க. நீங்கள் ஆளாகிடுவாங்க. நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு வயசானால், ஒரு எல்டர்லி பர்சன், நீங்கள் ரெஸ்பெக்ட் ஆனால் அதை சுட்டி அந்த வயசுக்கு மரியாதை வச்சு நீங்கள் உங்களோட வேலையை செய்யுங்க. தெரியாத பேசுவானோ சமூகத்துக்காண்டி பேசுங்க. முஜிபுர் ரஹ்மான் மாதிரி சிலாக்கள் இந்த பார்ட்டில இருந்து போடுறேன். அன்றைக்கு நான் ஒரு டிவி ப்ரோக்ராம்ல பார்க்குறேன். ஜேவிபியில் ஒரு மெம்பர் சொல்றார் முஜிபுர் வகை கட்டி இந்த ஒன்று பார்லிமெண்ட். அப்போ பாருங்க அவங்களே சொல்றாங்க. அப்படி சொல்லக்கூட நீங்க எங்கேயோ இருந்து கூட கண்ட்ராக்ட செய்றீங்க, தாண்டியோ கண்ட்ராக்ட செய்றீங்க. செய்யாங்க இது ஒரு இப்ப கொலம்புல ரிஸ்விசாலி வரணும். அதனால் எந்த விதமான இது மாற்று கருத்தும் இல்லை. அவர் பர்சனலா எங்களுக்கு தெரியும். என் மவன்ட ஃபர்ஸ்ட் எனக்கு மெட்டர்னிட்டி டெலிவரி செஞ்ச பார்த்த டாக்டர் அவரு கலில் வார்டில். அது தனிப்பட்ட நல்ல மனுஷன், பேசுவார், காய்ப்பாரு. ஆனா சமூகத்துக்காடி இவரோட என்ன செஞ்சாருன்னு எங்களுக்கு தெரியாது. இது போற வரட்டும். அவரு ஒரு டாக்டர், 4 பேரை தெரியும். வந்து சமூகத்துக்கு வந்து சேர்த்து வரட்டும். அவர் வரணும்ன்றதுக்காக இவ்வளவு காலம் செஞ்ச ஒருத்தரை நாங்கள் இல்லாம கேளாவே அவர் வரணும்ன்றதுக்காக இன்னொருத்தர இல்லாம கேளாவே எங்களுக்கு இவ்வளவு காலம் செஞ்சு கஷ்டப்பட்டாங்க இல்லாம கேளாவே உங்கள மாக்கோட கண்ட்ராக்டால தயவு செய்து இந்த கண்ட்ராக்ட் செஞ்சு சமூகத்தை பிரிக்கிற வேலை செய்ய வரவானும். ஏன்னா முஸ்லீம் பிரதிநிதிகள் இல்லாம போனா, பேசுற ஆட்கள் சமூகத்துக்காண்டி பேசுறவங்க இல்லாம போனா நாளைக்கு ஃபேஸ் பண்ண போறது சமூகம் என்றது மட்டும் நினைச்சுக்கோங்க. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.